नमो नमः। रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमो नमः। இன்னைக்கு 12வது பாசனம். நேற்றுக்கு சொல்லும்பொழுது 12வது பாசனத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, பகவானே இன்னைக்கு சொல்ற கன்றுக்கு பால் கொடுக்குற சமயமா இருந்தா அந்த பசு தன்னுடைய பாலை தன்னால அதுவே சுரந்து கொடுக்கணும் கன்றுக்கு. அது எப்படி தருதோ பகவானுடைய அனுகிரகமும் அருளும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இன்றைக்கு அத்தனை ஐஸ்வர்யம் இருக்கிற ஒரு பெண்மணி வீட்டில் பால் மடியிலிருந்து தானாகவே சுரந்து அது குளம் மாதிரி தேங்கி போய் அதில் கன்றுகள்லாம் நடந்து சேரா போயிட்டான். கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீட நின் வாசல் கடைபற்றி. இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிற ஒரு குழந்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? பனியில நனைஞ்சுட்டு நாங்கெல்லாம் வாசல்ல வந்து நிற்கிறோமே, இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தா அந்த ஐஸ்வர்யம் மொத்தம் பகவான்கிட்ட கொடுக்கணும். ஒருத்தருக்கு பணம் நிறையா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா டெய்லி கோயிலுக்கு போகல அப்படின்னா டைம் ரொம்ப பிஸின்னு சொல்றாங்க, ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாலும் அதுபடி சொல்லவே கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, பகவான் உன்னுடைய பக்தியை பார்த்து நீ டெய்லி வர்றத ஞாபகம் வச்சுட்டு அவர் தானாகவே அருள் பண்ணணும்னு நினைப்பார். இதே மாதிரி தான் அம்பரீஷன்னு ஒரு ராஜா, இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவன், ராமச்சந்திர பிரபுனுடைய வம்சத்தில் பிறந்தவன். அந்த அம்பரீஷங்கிற ராஜா வந்து ஏகாதசி விரதம் அப்படின்னு இருக்கணும்னு ஒரு வருஷ காலம் இருக்க ஆரம்பிச்சான். அவன் இருக்கிறேன்னா தன்னுடைய மனைவிகளும் நாங்களும் சேர்ந்து இருக்கிறோம்னு சொன்னான். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறார் இந்த வியாக்கியானக்காரர். ஏன் அப்படின்னா, இது இல்லை, நீங்க மனைவி வந்து ஆனுகூல்யம் கலத்திரஸ்ய சொர்க்கோ பவதி நான்யதா. மனைவி ஒரு கணவனுக்கு ரொம்ப சௌலபியமா இருந்துட்டான்னா அவனுக்கு சொர்க்கம் தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காஃபி சாப்பிட்ற சமயத்துல காஃபி கிடைக்கிறது, டிஃபன் சாப்பிட்ற சமயத்துல டிஃபன் கிடைக்கிறது. தன்னை கூட பார்க்காம தன்னுடைய கணவனை அவங்க கவனிச்சுப்பாலாம். அதே மாதிரி நரகத்தை ஒருத்தன் பார்க்கணும்னா மனைவி சரியில்லைன்னா நரகத்தை பூலோகத்திலே பார்த்துடலாம் அப்படிங்கிறார். ஆனுகூல்யம் கலத்திரஸ்ய சொர்க்கோ பவதி நான்யதா, பிராதிகூல்யம் கலத்திரஸ்ய நரகோ பவதி நான்யதா. நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றான். தன்னுடைய மனைவிகளோட கூட ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு ஒரு கால வருஷம் இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணான். இவனுடைய பக்தியை பார்த்து யாரு பாகவதர்கள் வந்தாலும் அவனை பகவானாவே நினைச்சு அவனுக்கு சாதம் போடுறது, கால் அலம்புறது, அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்றது. அதே மாதிரி அவர்களுக்கு கொடுக்குற வஸ்து எல்லாம் மகாவிஷ்ணு ஏத்துக்கிறான்னு நினைக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு தானம் கொடுக்கும் பொழுது கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுக்குறோம். கிருஷ்ணார்ப்பணம்னா அவன் வாங்கிக்கிறது இல்லைன்னு நினைச்சுக்கணும். நாளைக்கு அவன் வந்து அந்த சொக்காவை போட்டு வந்தாலும் அவன் அந்த பணத்தை அனுபவிச்சாலும் அது அவன் அனுபவிக்கலன்னு அர்த்தம். நீ கொடுக்கறது பகவானுக்கு தான், அது அங்க போய் சேர்றது அப்படிங்கிற. அது போல இப்படி இருந்த அந்த அம்பரீஷனை பார்த்து சுவாமி நேரடியா தானாவே பிரத்யக்ஷம் ஆயிட்டார். நீ நேரடியா வரணும்னு அவர் சொல்லவே இல்லை. அம்பரீஷனும் பிரார்த்தனை பண்ணல, சுவாமியே பிரத்யக்ஷமாயி உனக்கு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன வரம் வேணும்னு கேளுன்னு சொன்னார். அதுக்கு அவன் சொன்னா, எப்பவுமே உங்க பக்தியே என்னுடைய மனசுல இருந்து போகாம இருக்கணும், அது மாதிரி ஒரு வரம் கொடுங்கோ அப்படின்னா. என்னப்பா இப்பவே உனக்கு இருக்கே, அதை பார்த்து தானே நானே நேரடியா வந்திருக்கேன், வரம் ஏதாவது ஒன்று கேளு, நான் அவசியம் உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா. இல்லை இல்லை, எனக்கு இந்த சௌக்கியமே போரும் அப்படின்னு சொல்றான். சுவாமியே அவனுடைய ஜாதகத்தை எடுத்து சுவாமியே பார்த்து அந்த ஜாதகத்துல பவிஷ்யத் காலத்துல அவனுக்கு ஒரு தொந்தரவு வர்றது சுவாமி அதை நினைச்சு எப்பவுமே பிரியாத சங்கு, சக்கரம், வில்லு, மகாலட்சுமி, ஆதிசேஷன், பக்ஷிராஜன் இவர்களை யாருமே சுவாமி பிரியறதே இல்லை, எப்பவுமே சேர்ந்துதான் இருப்பார். சுவாமி வந்தா அவளும் வருவான்னு அர்த்தம். ஆனா அந்த பக்தனுக்காக இறங்கி வந்தார். அதான் இன்னைக்கு சொல்றான். தானா பால் சுரக்கிறதுன்னு இந்த அர்த்தத்தை தான் சொல்றா. இறங்கி வந்து தன்னுடைய வலது கையில இருக்க சக்கரத்தை இதை வச்சு பூஜை பண்ணிட்டு வான்னு கொடுத்துட்டார். அவனும் பகவானுடைய
சக்கரமாச்சே சுதர்சனமாச்சேன்னு வச்சு பூஜை பண்ணிட்டு வரான். பண்ணிட்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறான். 1 வருஷ காலம் இருந்துட்டான். 1 வருஷம் முடியறது எல்லாரையும் கூப்பிட்டு 60,000 பசுக்களை தானம் கொடுக்குறான். பசு சஷ்டி கோட்டி 60,000 பசுக்களை தானம் கொடுக்குறான். தானம் கொடுக்குற பசு எது மாதிரி இருக்கு அப்படின்னா, கொம்புகளுக்கெல்லாம் தங்கத்தினால கவச்சம் போட்டு, குழம்புகளுக்கெல்லாம் வெள்ளினால கவச்சம் போட்டு, இப்படி அதை கொண்டாடி தானம் கொடுக்குறான். அப்படி தானம் கொடுத்ததுக்கு அப்புறமா இனிமே நாம வந்த வேதம் படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் சாதம்லாம் போட்டு அவர்களுக்கு போஜனம் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடலாங்கிற சமயத்துல துர்வாச மகரிஷின்னு ஒருத்தர் வர்றார். நான் இங்க வர்றார், நீங்க அவசியம் இங்க சாப்பிடணும்னு அவர்கிட்ட கேட்கிறான். இந்த காட்டுல நான் எங்கடா சாப்பிடுவேன், இங்க வரேன்னு சொல்லி நான் மத்தியானம் குளிச்சுட்டு கொஞ்சம் ஜபம்லாம் பாக்கி இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன்ல. இந்த துவாதசி விரதத்துக்கு எதுக்கு இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு துவாதசி. அதுக்காக இதை கேட்டாலே விரதம் இருந்த பரிபூர்ண பலன் வரும். இந்த துவாதசி அன்னைக்கு, துவாதசி இருக்கிறதுக்கு முன்னாடியே அது மிச்சம் இருக்கும் பொழுதே பகவான் எல்லாம் பூஜை பண்ணி ஒருத்தர் கூப்பிட்டு சாதம் போட்டு அந்த சேஷத்தை தானும் சாப்பிட்டாதான் அந்த விரதம் பூர்த்தி ஆகும். ஸோ அந்த துவாதசி விரதத்துக்கு இன்னும் முடியறதுக்கு, துவாதசி போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு சொல்லி வேதம் படித்தவர்கள்லாம், தர்மசாஸ்திரம் படித்தவர்கள் தானே கேட்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அவனுக்கு சௌரியத்துக்கு தோணுனா மாதிரி ஒரு விஷயத்த பண்றது. அந்த சௌரியத்துக்கு தோணுனா மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா அது சரியா வரலன்னா அதுக்கப்புறம் போய் ஜாதகம் பார்க்கறது. அந்த ஜாதகம் பார்க்கறவர் கூட பரிகாரம் சொன்னாங்கன்னா இவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்றது. இவனுக்கு பிடிக்காத பரிகாரம் சொல்றதா இருந்தா ஜாதகம் பார்க்கறவரே தப்புன்னு சொல்லிடுறான். இது மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இவர் என்ன பண்றதுன்னு கேட்டார். சுவாமியினுடைய தீர்த்தம் சாப்பிட்டா விரதத்தை பூர்த்தி பண்ணா மாதிரியும் ஆகும், அதே சமயம் சாப்பிடாத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி தீர்த்தத்தை சாப்பிட்டா அவர் வந்துட்டார். அவர் வந்த உடனே, அதாவது பஸ் கிடைக்கலன்னு சொல்லி அவன் கார் புக் பண்ணி ஏறுவான், பின்னாடி பஸ் வரும். இதுதான் நேரம்ங்கிறது. அது மாதிரி அவன் தீர்த்தம் சாப்பிட்டா அவர் வந்தார். அவர் போட்டு பரிசேஷனம் போட்டு அவருக்கு பெருமாள் தீர்த்தம் போட்டார். அவருடைய ஞான சக்தினால, என்னடா எச்ச சாதத்தை எனக்கு போடுறியான்னு. இல்ல தீர்த்தத்துக்கு தோஷம், நீ சாப்பிட்டியா இல்லையான்னாரு. சாப்பிட்டேன்னாரு. அவருக்கு கோபம் வந்துடுது. தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து ஒரு ஜடையை அப்படி எடுத்து மந்திரத்தினால ஜபிச்சு ஒரு பூதத்தை ஏவி விட்டார் அவன் மேல. அந்த அம்பரீஷ மகாராஜா என்ன பண்ணா, எந்த இடத்துல நிக்கிறானோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கலையா. ஏன் அப்படின்னா, தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அதுல இருந்து மீறக்கூடாது. அப்படி தப்பு பண்ணல அப்படின்னா தர்மத்துக்கு விரோதமா செய்ய பகவான் விடமாட்டான். இதை நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு கஷ்டம் வருது, அதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. பக்கத்துல இருக்கவனையும் சுவாமியும் திட்டாத அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த பூதங்கள்லாம் ஏறி வருது. இவன் அப்படியே கை கூப்பின வண்ணமா மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு ஒரே இடத்துல நிக்கிறான். அப்போ உள்ள வச்சிருந்த பூஜை பண்ணி சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அப்படி வச்சு பூஜை பண்ணி வச்சிருக்கானே சுவாமி கைப்பட்ட சுதர்சனம், அது நெருப்ப கக்கிட்டு வெளில வந்துருக்கு. அது இந்த பூதத்தையும் சம்ஹாரம் பண்ணிட்டு துர்வாசர் மேல போயிடுத்தது. துர்வாசர் ஓடுறார் 1 வருஷம் காலம் ஓடுறார். பிரம்மாட்ட போறார். பிரம்மா சுதர்சனை என்னை துரத்திட்டு வருதுங்கிறார். மகாவிஷ்ணுவுக்கு கட்டுப்பட்டவன் நான் இல்லப்பா, அதனால நீ வேற எங்கேயாவது போய் பாருங்கிறார். பகவான் கைவிட்டான்னா யாருமே உதவி பண்ண மாட்டான். சுவாமியினுடைய கிருபை இல்லை அப்படின்னா உதவிக்கே மனுஷா வரவே மாட்டான். அதே மாதிரி பரமேஸ்வரன் போனா சுதர்சனம் வந்திருக்கு அப்படின்னா இந்த பக்கமே வராது, அங்க போயிடுன்ற. சரின்னு மகாவிஷ்ணுட்டே போறான். சுதர்சனம் என்னை துரத்துறது காப்பாத்துங்கோன்னு சொன்னான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பாகவதால்கிட்ட அவதாரம் பட்டார்னா சுவாமி கிட்ட வரமாட்டார். பக்தனை நிந்தனை பண்ணா பக்தர்களுக்கு தொந்தரவு. அதனாலதான் கோவில்ல வந்தா எல்லாரும் சரியா இருக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு பொதுவா பாருங்க, கூட்டமா இருக்க கோவில்ல சண்டை நடக்காம இருக்கிறதே கிடையாது. எல்லாரும் பெருமாள் சேவைக்கு தான் வந்திருக்கோம். ஒரு கால் தெரியா சேவை கிடைக்கல அப்படின்னு சொன்னா சுவாமி இன்னைக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காருன்னு ஏத்துக்கணும்ல. அது அந்த ஏத்துக்கிறதே கிடையாது. தன்னுடைய வாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட சொல்லி இவங்ககிட்ட சொல்லி எப்படியாவது போய் பார்த்து அதுக்கு யாராவது இடைஞ்சல் வந்தானா அவனை திட்டி இப்படியெல்லாம் தரிசனம் பண்ணா அந்த பகவான் கிருபை பண்ண போறாரான்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்து.
அப்போ பகவான் நான் கைவிட்டுருவேன்னு அம்பரீஷ மகாராஜாவை சொன்னார். உங்க சுதர்சன மாத்தேன்னார், நான் பக்தர்களுடைய அடிமை, என்னுடைய சுதந்திரம் கிடையாதுங்கிறார். யாரு? யாருக்குமே கட்டுப்படாத பகவான் சொல்றார், அகம் பக்த பராதீனஹா, நான் பக்தர்களுடைய அடிமை, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என் சன்னதி முன்னாடி கைகூப்பி நிற்கிறானே, அவனை பார்க்கறது விட்டுட்டு அவனை தவிர்த்து வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணுவேன்னா அதனால முடியாதுன்னா. இப்போ என்னதான் இது பண்றது, அதையாவது சொல்லுன்னா. நீங்களும் என்னுடைய பக்தர் அப்படிங்கிற காரணத்தினால சொல்றேன். என்ன அப்படின்னா, திரும்பவும் அம்பரீஷன்டியே போங்கோங்கிற. திரும்ப அம்பரீஷன்ட்ட போனால் இது நடந்தது 1 வருஷ காலம். கார்த்திகை மாச துவாதசிலேருந்து அடுத்த கார்த்திகை வரையும் அது மாதிரி ஆடு. அவன் என்ன பண்றான் அம்பரீஷன், இந்த பிரச்சனை முடிகிற வரையும் ஒருத்தரை சாப்பிட கூப்பிட்டமே, அவர் சாப்பிடாம நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு அது வரையும் அவன் சாப்பிடாமலே இருந்தான். வந்தான், துர்வாசரை என்னை காப்பாத்துப்பான்னு வந்து காலில் விழுந்த. அப்போ சொல்றான், நீங்க போய் மகரிஷியாச்சே என்னிட்ட போய் சொல்லலாமான்னு சுதர்சனனை பார்த்து ஒரு ஸ்லோகம் பண்றான். நான் வழிபடுறது உண்மையா இருந்தா, என் பக்தி உண்மையா இருந்தா, வேதம் படித்தவர்களை தெய்வமா நினைக்கிறது எங்க குடும்ப வழக்கமா இருந்தா, நீ இவரை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா அது உள்ள போய் பேசாம உட்காந்துட்டான். இதுக்கு எவ்வளவு மெனக்கட்டு இருக்கான் பாரு. இப்படி மெனக்கட்டு போய் இது வந்தது. இந்த சரித்திரம் என்ன அப்படின்னா, பக்தர்களுடைய பக்திக்கு மிச்சி பகவான் எப்படி கன்றுக்காக பாடு தன்னைத்தானே பால் சுரந்து கன்றுக்கு கொடுக்கறதோ அது மாதிரி பகவானும் வரம் கொடுக்கிறார். அம்பரீஷன் சுதர்சனரே கேட்கல. அம்பரீஷன் இந்த சரித்திரம் கேட்டாலே இன்றைய தினம் ஏகாதசி முழுக்க விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு காலையில் இந்த சரித்திரம் யாரு கேட்கிறானோ அவனுக்கு பூர்வ ஜென்ம கிருதம் பாபம், முன் ஜென்மத்திலிருந்து பண்ண பாபங்கள்லாம் போறது அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இந்த சரித்திரமும் இந்த பாசனம் அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு பாரு. பகவான் அப்படிதான் கிருபை பண்ணுவான். நான் இருக்கேன் உனக்கு கிருபை பண்றேன்னு சுவாமி இப்படிதான் சொல்ல முடியும். டைரக்டாவா சொல்ல முடியும். ஒரு ஓனத்தை பெரிய ஆர்டர் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அவர் டைரக்டா வந்து அப்பா உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன், நீ இந்த வேலைக்கு வா அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு தன்னுடைய பிஏ மூலமா அனுப்புறார். நீ அந்த கம்பெனில அப்பாயிண்ட் ஆயாச்சு, நீ அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓனர் சொன்னாதான் நான் கம்பெனிக்கு போவேன்னா நீ கிருஷ்ணகிருஷ்ணான்னு வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அது மாதிரி பகவான் அப்படி இருந்து நீ எழுந்துக்க வேண்டாமா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை பெற்ற தர்மம். இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவ்வளவு பணம் இருந்தா அதர்மம் பண்ணணும்னு தோணும். அப்படி அதர்மம் பண்ணா பகவான் ராமாவதாரம் மாதிரி ராமாவதாரம் பண்ணி மனுஷனா இருந்து எல்லாருக்கிட்டையும் வாத்சல்யம் காமிச்ச அந்த பிரபுவே ராவணன்ட்ட கோபம் காமிச்சு ராம பானத்தினால அவனை சம்ஹாரம் பண்ணார். அது ஞாபகம் இல்லையா? அந்த ராமநாமாவை நான் சொல்லிட்டு இருக்கேனே, அந்த ராமநாமாவை கேட்டுமா உனக்கு தூக்கம் வருது, அந்த ராமநாமாவை சொல்லிட்டு எழுந்துக்கிற சமயம் இல்லையா அப்படின்னு அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவா. இதுல என்ன அப்படின்னா, எல்லாரும் நாங்க வந்திருக்கோம்னு இதனுடைய நேர அர்த்தம். எல்லாரும் வந்திருக்கோம், இதை கேட்டு நீ எழுந்துக்க வேண்டாமான்னு இதனுடைய அர்த்தம். ஆனா சாதாரணமா படிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தத்தையும் ராமநாமாவினுடைய சக்தியும் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். அதர்மத்தை யார் பண்ணாலும் பகவானே வந்து சம்ஹாரம் பண்றான்னு தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி பாசனம் இருக்கு. ஏற்பட்ட விசேஷமான பாசனம் இன்றைய தினம் ராமச்சந்திர பிரபுனுடைய கிருபையும் சுதர்சன ஆழ்வாருடைய பரிபூர்ண கிருபையினாலையும் துவாதசியினுடைய அடுத்த துவாதசி வைகுண்ட துவாதசி. அந்த வைகுண்ட துவாதசியாவது ஒரு அந்த ஏகாதசியாவது விரதம் இருக்கணும்னு பேர். சாதாரணமா உடம்பெல்லாம் சௌகரியம் இருந்தால் அவசியம் அந்த ஏகாதசி விரதம் இருக்கும். விரதம்னா என்ன அப்படின்னா, எல்லாரும் சாதாரணமா சாப்பிட்றவங்க கூட 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றான். விரதம்னா 1/4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒன்று அரைச்சிட்டே இருக்கான். அது பேர் விரதமே கிடையாது. பழம் சாப்பிட்றான், ஜூஸ் சாப்பிட்றான், கஞ்சி சாப்பிட்றான், இது சாப்பிட்றான், புட்டி அன்னைக்கு இருக்கிற எண்ணத்தையும் அவனுக்கு வேற என்னைக்கு வர்றதே கிடையாது. அது வேஸ்ட். விரதத்தன்னைக்கு எதுக்கு சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு அப்படி சொன்னோம்னா, விரதம் அன்னைக்கு உபவாசம்னு பேரு. உபவாசம்னா யாரு? சமீபே அஸ்யாஸ்தீதி உபவாசம், பகவானுடைய அருகாமையில இருக்கணும் அப்படின்னு பேர். அன்னைக்கு கண்முழிக்கணும்னு பேரு. கண்முழிக்கிற அன்னைக்கு சினிமா பார்த்துட்டு இருக்கான், 3 சினிமா விடாம பார்க்கலாம். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா, ராமநாமா சொல்லிட்டோ கிருஷ்ணநாமா சொல்லிட்டோ இருக்கணும். அதனால அவசியம் அடுத்த ஏகாதசி உடம்பு சௌகரியம் இருக்கிறவா, இந்த மாத்திரை மருந்தெல்லாம் உபயோகப்படுத்தாதவா, அவெல்லாம் சாப்பிடாம இருந்து மற்றவா அத்தனை பேருமே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம் நம்ம சன்னதிக்கே.
காலையிலேயும் சாயந்தரமும் சொல்லலாம். என்ன நீங்கள் எல்லாம் சொல்கிறதா இருந்தாலும் அந்த மண்டபம் ஃப்ரீ பண்ணி தரலாம். நீங்கள் கூட்டம் வரும், அப்படி ஃப்ரீ பண்ணி தரலாம். அப்படி சொன்னால் என்ன, அனந்தம் விட்டு சந்நிதம். அந்த ஏகாதசி அன்னைக்கு இது மாதிரி சரித்திரங்களும் அந்த விட்டு சகஸ்தாமும் சொன்னா அவ்வளவு புண்ணியம்னு சொல்கிறோம். அதனால யாரால முடியுமோ வந்து சொல்லி ஆண்டாளுடைய கிருபையும் ஸ்ரீனிவாச பகவானுடைய பரிபூர்ண கிருபையும் தருமாறு கேட்டுக்கொள். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.